நெட்வொர்க்ஸ். இதை வந்து நம்ம ட்ரிபிளிக்கு வந்து ஒரு நேம்ல ஒரு ரெகுலேஷன், ஆக்சுவலாக ஒரு ரெகுலேஷன்ல ஒரு நேம்ல படிச்சிருப்பீங்க இந்த பேப்பரை. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ்னு ஒரு ரெகுலேஷன்ல படிச்சிருப்பீங்க. ஒரு ரெகுலேஷன்ல வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்னு படிச்சிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இசிக்கு ஒரு ரெகுலேஷன் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ்னு படிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ இருக்க ரெகுலேஷன் 2013 அண்ட் ஆஃப்டர் ரெகுலேஷன்ல வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஜஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற நேம்ல இருக்கு இந்த பேப்பர். ஆக்சுவலாக இது வந்து நம்ம டே டு லைஃப்ல கம் அக்ராஸ் பண்ணி வர நிறைய திங்ஸ் இதில் டீல் பண்ணுவாங்க. பட் இது நம்ம கோர் பேப்பர் இல்லாததுனால நம்ம இந்த பேப்பரை வந்து கொஞ்சம் லைட்டாக சைடாக எடுத்திருப்போம். நம்ம பி படிக்கக்குள்ள இது லைட்டராக எடுத்திருப்போம். ஸோ இப்போ நிறைய விஷயம் வந்து மறந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயம் வந்து நம்ம படித்த விஷயத்த அல்லது டே டு டே லைஃப்ல இப்போ நம்ம கடந்து வந்த விஷயத்த ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த பேப்பர். ஸோ இந்த பேப்பரை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்கோரிங் ஏரியா. சார் சொன்ன மாதிரி போன வருஷம் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது டிஎன்இபிக்கு இம்பார்ட்டன்ட். டிஎன்இபிக்கும் இசி அண்ட் ட்ரிபிள் டிஎன்இபிக்கு இருக்கு. அண்ட் இசிக்கு வந்து டிஆர்பிக்கு இது இருக்கு. டிஆர்பிக்கு ஒரு சாப்டராகவே இது இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். வாட் இஸ் டேட்டா இன் ஜெனரல்? நமக்கு டேட்டானா தெரியும் இல்லையா? டேட்டானா நாம என்ன ஹலோ எஸ் சார். டேட்டானா என்ன? Some collection of information. Sorry? Collection of information. Of informations. Yes, very good. Nothing but data is nothing but information. So whatever information, we call it as data. So it may be the information may be a PDF format. It is in PDF format or text format, or it is in a picture format or video format or audio format, whatever it may be. So general term we call it as data. So generally நம்ம டேட்டான்னு சொல்றோம். ஓகே, டேட்டான்னு சொல்றோம். இந்த பேப்பரோட பேரு என்ன, எப்படி டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்னு சொல்றோம் அப்படின்னா டேட்டா டீல் பண்றோம். ஆப்வியஸ்லி டேட்டா டீல் பண்றதுனால டேட்டாங்கிற வேர்ட் இருக்கு. What is communications? Data communication. Hello. Communication between two devices. அந்த கம்யூனிகேஷன்ங்கிற வேர்ட்க்கு என்ன மீனிங் ஜெனரலா? Exchange of information, sir. Exchange, very good. Exchange of information. Exchange of information or sharing of information or sharing of information. Exchange or sharing of information, அதுதான் data communication னு சொல்றோம். Or simply we call it as communication. Like what is data communication networks? What is data communication networks? So simply networks, நம்ம ட்ரிபிள் இல நெட்வொர்க்ஸ் படிச்சிருப்பீங்க. and easy also networks. இப்போ networks படிக்கிறோம், electrical networks இல்லையா? So here data communication networks, two or more devices connected together. Two or more devices connected together to exchange their information. So data communication அப்படின்றது data communication networkங்கிறது என்னன்னா two or more devices connected together to exchange their information. அவங்க கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றோம். That network is called as data communication network. So here minimum we need 2 devices. So ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா ஒருத்தங்க இருந்தா கம்யூனிகேட் பண்ண முடியுமா? நான் மட்டுமே இப்ப பேசிட்டு இருக்கேன்.
Is it a communication? No, sir. Yes, here we may call it as communication because it is a one-way communication, right? So now பேசுற information it is sharing to you. So இங்க இருக்கிற 43 பேரும் இதை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? So at least நான் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். So இங்க communication takes place here. So கொஞ்ச நேரத்துக்கு ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கு. நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஜஸ்ட் இல்லையா? Yes, sir. Okay, it is a communication. So இத இப்ப நான் மைக்கை மியூட் பண்ணிட்டு நான் பேசுறேன், அப்ப அது கம்யூனிகேஷனா? No, sir. என்னோட மைக் மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு கேக்குமா? So what is the definition? Communication ஓட definition Sir, voice break ஆகுது. மட்டும் கேக்குறியா? ஹலோ, எஸ், ஹலோ, மியூட். ஹலோ ஸ்டூடண்ட்ஸ். Sir, voice break ஆகி கேக்குது sir. ஓகே, இப்ப கேக்குதுங்களா? Is it okay now? Yes, sir, fine. Yes, sir. Communication in the sense, so exchange தேவை அப்படின்னா ரெண்டு என்டிட்டிஸ் அது தேவை. ஸோ ஒருத்தர் மட்டுமே இருந்தா அங்க communication will not take, minimum 2 devices தான் இருக்கணும். Okay, so components of communication. So characteristics of communication. So characteristics of communication அப்படின்றது எதை சொல்றோம் அப்படின்னா, எதுக்காக இந்த கேரக்டரிஸ்டிக் பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ்னஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும் அப்படின்னா, these are the 4 characteristics we need to, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அந்த நெட்வொர்க்குக்கு இருந்ததுனா தான் that network will be a effective data communication network. Okay, so first is delivery. So delivery is nothing but correct destination. Delivery, இங்க delivery அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, so கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணும். இன்ஃபர்மேஷன் இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா, நான் பேசுற யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் நான் பேசணும், யார்கிட்ட நான் ஷேர் பண்ணுமோ, ஸோ கரெக்டான பர்சன் கிட்ட நான் பேசணும். டெலிவரி மாத்தி டெலிவர் ஆகக்கூடாது. நான் யாருக்கு டெலிவர் பண்ணுமோ அந்த கண்டென்ட்டை கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு டெலிவர் பண்ணணும். ஸோ ஹியர் டெலிவரி இஸ் கரெக்ட் டெஸ்டினேஷன். அண்ட் நெக்ஸ்ட் அக்யூரசி. அக்யூரசி இஸ் நத்திங் பட் என்ன நான் சொன்னோம் அப்படின்னு, என்ன நான் சொல்ல வரணும் அதே விஷயம் அப்படியே எக்ஸாக்டா போகணும். ஸோ வித்தவுட் எனி ஆல்ட்ரேஷன்ஸ், வித்தவுட் எனி ஆல்ட்ரேஷன்ஸ் இந்த ஒரிஜினல் மெசேஜ், ஒரிஜினல் மெசேஜ்ல இருந்து எதுவும் ஆல்டர் ஆகாம வரணும். ஸோ அதுதான் வந்து இங்க முக்கியம். ஸோ அக்யூரசி, த எக்ஸாம்பிள், Sir, voice கேக்கல sir. ஹலோ, இப்போ கேட்கலீங்களா? முன்னாடியே கேட்கலீங்களா? இப்போ நான் பேசல. Without any alteration, அது வரையும் தான் sir கேட்டுச்சு. அவ்வளவுதான் நான் பேசினேங்க, அதுக்கப்புறம் நான் பேசல. ஓகே, அக்யூரசி. ஓகே, இதுதான் என்னோட மெசேஜ். not kill him, leave him not kill, இதான் என்னோட மெசேஜ்.
ஓகேவா? இப்போ இந்த மெசேஜ் அனுப்புறேன், இதோட அக்யூரசி கொஞ்சம் மிஸ் ஆயிருது. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இந்த கமா இருக்கு இல்லையா, கமா நான் இங்க போட்டுறேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் ஆகும்? ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ சார், அவனை விட்டுறாத, கொன்னுடு அப்படின்ற மீனிங் சார். ஓகே. அந்த கமா தள்ளி போட்டா என்ன மீனிங் ஆகுது? விட்டுடு, ஒரிஜினல் கொல்லாத. மெசேஜ் கொல்லாத, விட்டுரு. எஸ் சார். அவனை கொல்லவே வேண்டாம், விட்டுரு. ரெண்டாவது மெசேஜ் கரெக்டான மெசேஜ், விடவே விடாத, அவனை கொன்று அவனை முடிச்சு கட்டிடு. ஓகேவா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு சின்ன பார்ட் தான், ஒரு கமா தான், அதுவும் அதோட பிளேஸ் மாறி இருக்கு, ரைட்? ஸோ ஹியர் அக்யூரசி இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அக்யூரசியும் இங்க முக்கியம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ல அக்யூரசி இஸ் ஆல்சோ a important thing. Next one, timeliness. Okay, timeliness. So timeliness is nothing but without any delay. Without any delay. ஸோ இன்னைக்கு நான் ஒரு விஷயம் அனுப்புறேன், இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னா இன்னைக்கு தான் ரீச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன் டிஎன்இபி அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். எக்ஸாம்பிள், நாளைக்கு லாஸ்ட் டேட்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நாளைக்கு சொன்னா அப்ளை பண்ண முடியுமா? ஹலோ, வாய்ஸ் கேட்கலீங்களா? பண்ண முடியாது சார். பண்ண முடியாது. ஸோ டைம்லினஸ், ஸோ டைம்க்கு வந்து கௌதமன். ஓகே, டைம்க்கு வந்து நமக்கு மெசேஜ் வந்து ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட், ஜிட்டர். ஜிட்டர் இஸ் நத்திங் பட் அன்ஈவன் டிலே. ஜிட்டர்ங்கிறது என்னன்னா அன்ஈவன் டிலே. Uneven delay in delivery of audio. So mostly இது எங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோல இந்த ஜிட்டர் எஃபெக்ட் இருக்கும். ஜிட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இன்டர்நெட்ல ஒரு கண்டென்ட் சென்ட் பண்றோம், ஒரு டேட்டா சென்ட் பண்றோம் அப்படின்னா பேக்கெட்ஸா சென்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கெட் ரிசீவ் ஆகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 30 மில்லி செகண்ட்ஸ் எடுக்குது அப்படின்னா செகண்ட் பேக்கெட் 20 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இந்த பேக்கெட் அரைவல் டைம் வந்து அன்ஈவனா இருக்கு. ஸோ இந்த பேக்கெட் வந்து அரைவல் டைம் அன்ஈவனா இருக்கிறதுனால ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ செகண்ட் பேக்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடியோ அப்படின்னா இந்த செகண்ட் பேக்கெட்டோட வீடியோ ஃப்ரேம் அந்த 20 மில்லி செகண்ட்ஸ்ல பிளே ஆகும். ஸோ அப்போ வந்து வீடியோ ஃபாஸ்டா இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ அடுத்த பேக்கெட் 40 மில்லி செகண்ட்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதுதான் வந்து ஜிட்டர்னு சொல்றோம். ஸோ இந்த அன்ஈவன் டிலே, இந்த பேக்கெட் ரிசப்ஷனை தான் நம்ம ஜிட்டர் எஃபெக்ட்னு சொல்றோம். ஸோ இதுவும் இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து கம்யூனிகேஷனுக்கு, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட், காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம கம்யூனிகேஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ கம்யூனிகேஷனில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த நெட்வொர்க், ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை அப்படின்னா, மெசேஜ் தேவை, ஒரு மெசேஜ். ஸோ அந்த மெசேஜை தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ மெசேஜ் இஸ் நத்திங் பட் த ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ யார் கம்யூனிகேட் பண்ணுறோம்? த ஃபர்ஸ்ட் பர்சன், சென்டர். ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், த சென்டர் ஆர் சோர்ஸ். And the receiver, so he is the destination. And the transmission medium, so the medium, இங்க மீடியம், ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வேணும். ஸோ எப்படி அந்த மெசேஜை கம்யூனிகேட் பண்றோம்? அவங்க காதுல சொல்றோமா, இல்லை இங்க இருந்து கத்தி சொல்றோமா, இல்லை மைக் வச்சு சொல்றோமா, இல்லை புறா காலில் வந்து பேப்பர் கட்டி அனுப்புறோமா, இல்லை குதிரையில ஓட்டனை வச்சு அனுப்புறோமா? ஸோ எப்படி கம்யூனிகேஷன், என்ன மீடியம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். தென் ப்ரோட்டோகால்.
protocol is nothing but this set of rules. So the set of rules and the particular communication ku enna set of rules the software and hardware ரெண்டு பர்சன் சென்டர் அண்ட் ரிசீவருக்கு காமனான ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்முக்கு என்னென்ன ரூல்ஸ் தேவை. ஸோ இன்கேஸ் ஹார்ட்வேர் மிஸ்மேட்ச் ஆகுது, இவங்க வேற ஹார்ட்வேர் யூஸ் பண்றாங்க, அவங்க வேற ஹார்ட்வேர் யூஸ் பண்றாங்க, வேற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ரெண்டுக்குமே அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக some rules must be followed. So that set of rules and we call that rules as protocol. So here a sender is a first person source and the receiver and the message is the main one. Information is exchange between sender and the receiver. And the medium here is the wired medium. Say it is a wire medium. And the protocol, what are the steps or what are the instructions or what are the rules followed here in the sender side, and the same instructions must be followed in the receiver side. So the receiver side liyum adha follow pandrom the protocols inga. So these are the components of data communication network. Next, direction of data flow. The data flow வந்து எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அதை பொறுத்து நம்ம we call it as unidirectional data flow. So unidirectional, so it is only in one direction. நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன் இல்லையா? It is a unidirectional data flow, right? ஸோ உங்க சைட்ல இருந்து எதுவுமே வரல. இப்போ உங்களுக்கு கேக்குதா கேட்கலையா இன்டரப்ட் ஆகுதா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ bidirectional is both ways or both the direction. Both direction. So data exchange of information takes place in both ways. It is a bidirectional. Hello, கேக்குதுங்களா? Yes, sir. Okay. And further இதை நம்ம further classify பண்ணலாம். Direction of data flow further classify பண்ணலாம். Simplex is nothing but it is a one-way direction. So data flow only in one direction. So here, so in the direction la mattum the mainframe is nothing but, so இது CPU னு வெச்சுக்கோங்க. So mainframe IBM ஓடது, IBM CPU இந்த ப்ராசஸிங் டிவைஸ்ல இருந்து மட்டும் மானிட்டருக்கு போகுது. ஸோ இந்த சிக்னல் எப்பவுமே மானிட்டர்ல இருந்து சிக்னல் சிபியூக்கு வருமா? மானிட்டர்ல இருந்து சிபியூக்கு சிக்னல் வருங்களா? சிபியூல இருந்து தான் சார் மானிட்டருக்கு போகும். மானிட்டர்ல இருந்து சிபியூக்கு சிக்னல் வராது இல்லைங்களா? ஸோ மானிட்டர் இட் இஸ் அவுட்புட் டிவைஸ் இல்லையா? ஸோ அவுட்புட் டிவைஸ். ஸோ இங்க இருந்து அப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இங்க போகாது. ஸோ டைரக்ஷன் இது யூனிடைரக்ஷன், ரைட்? ஸோ இந்த யூனிடைரக்ஷனை தான் நம்ம சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். And here it is a bidirectional, right? So bidirectional ரெண்டு டைப். So ஒன்னு வந்து half duplex, bidirectional அப்படின்னா duplex ன்னு சொல்லலாம். Bidirectional two types இருக்கு, half duplex. So half duplex, so direction of data happens in both ways. So in the workstation வந்து say center னு வெச்சுக்கலாம், or receiver. Workstation, here workstation னு சொல்லுவோம், sometimes node னு சொல்லுவோம். workstation இன்னொரு பேர் வந்து node னு சொல்லுவோம், or entity னு சொல்லுவோம். TITY entity or device னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒன்று தான், சேம் மீனிங் தான். ஸோ node, entity, device or workstation. ஸோ இங்க சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு போகுது, அண்ட் ரிசீவர்ல இருந்து சென்டருக்கு
இங்க வர டேட்டா வந்து ஒரே டைம்ல அட் அ டைம்ல நடக்காது. ஸோ இது வேற டைம்ல நடக்கும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் டேட்டா அட் டைம் 1. ஸோ இது டைம் 1ல நடக்கும். அண்ட் ரிசீவர்ல இருந்து சென்டருக்கு டைம் 2ல நடக்கும். ஸோ அட் அ டைம்ல டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஒன்ட் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். ஸோ இங்க அட் அ டைம்ல டைரக்ஷன் ஆஃப் டேட்டா ஆல் த டைம். ஸோ இங்க நடக்கும், சைமல்டேனியஸா நடக்கும். ஸோ இந்த வேர்ட் இங்க முக்கியம், சைமல்டேனியஸ்லி. ஸோ சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு சைமல்டேனியஸா டேட்டா ஷேரிங் நடக்கும். ஸோ அது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஸோ இட் இஸ் அ பைடைரக்ஷனல் ஹலோ கார்த்திகா மேடம் இருக்கீங்களா? கே கார்த்திகா. கௌசல்யா, பி கௌசல்யா. எஸ் சார். ஓகே. ஹாஃப் டியூப்ளெக்ஸ் வந்து யூனிடைரக்ஷனலா பைடைரக்ஷனலாமா? சார் அட் டைம் 1ல ஒரு டைரக்ஷனும் டைம் 2ல இன்னொரு டைரக்ஷன்லயும் அது ஒர்க் ஆகும் சார். பை டைரக்ஷனல் தான், பட் ஆனா சேம் டைம்ல வந்து பை டைரக்ஷனலா ஆக்ட் ஆகாது சார். ஓகே ஓகே, வெரி குட். ஸோ அங்கே சேம் டைம்ல அப்படிங்கிறதுல யூனிடைரக்ஷன் டேட்டா ஃப்ளோ வந்து ஒரு டைரக்ஷன்ல தான் போக முடியுமா, ரெண்டு டைரக்ஷன்லயும் போக முடியுமா? ஸோ அதை வச்சு தான் நம்ம பைடைரக்ஷனலா யூனிடைரக்ஷனலா சொல்றோம். ஸோ அது பைடைரக்ஷனல் தான். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் இஸ் அ பைடைரக்ஷனல் ஒன். ஸோ அங்கே பைடைரக்ஷனலா தான் போகுது, பட் அட் அ டைம்ல நடக்காது, சைமல்டேனியஸா நடக்காது. ஸோ வேற டைம் பீரியட்ல நடக்கும். ஓகேவா சார்? ஹலோ, சொல்லுங்க சார். PDF ஷேர் பண்ணுவீங்களா? ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன். நீங்க உங்களுக்கு சின்ன ஹிண்ட் மாதிரி ஏதாவது எடுக்கணும்னா நடுவில் அந்த ஸ்லைட்க்கு டைம் வேணும் கேளுங்க, அந்த PDF அப்படியே ஷேர் பண்ணிப்பேன். ஓகே. நான் PDF ஷேர் பண்ணிடுறேங்க. ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதுங்களா? கேக்குது. நான் PDF ஷேர் பண்ணிடுறேங்க. நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட ஸ்டைல்ல நீங்க ஹிண்ட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஏதாவது கொஞ்சம் டைம் வேணும்னா கேளுங்க, ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம். ஏன்னா நான் PDF ஷேர் பண்ணிடுறேன் இல்லையா? ஸோ ஹிண்ட் மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறதுனா கூட நீங்க ஸ்லைடுக்கு நடுவில் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் போலாங்களா? Physical structure. So physical structure. So physical connection பொறுத்து, based on physical connection, the physical structure நம்ம வந்து point to point connection, multi point connection னு சொல்றோம். So point to point connection and multi point connection. So ரெண்டு டைப்பா நம்ம சொல்றோம். Broadly classified as point to point connection and multi point connection. It is a point to point connection. So இங்க so workstation 1, so we name it as workstation 1 and this is workstation 2. இங்க workstation 1ல இருந்து workstation 2க்கு, workstation னா புரியுது இல்லீங்களா? workstation is nothing but node or entity or devices. So workstation 1ல இருந்து workstation 2க்கு, so here it is a dedicated link. So இங்க ஒரு dedicated link இருக்கு, right? So dedicated link இருக்கு, and this link is a wired connection, wired link, dedicated wired link. So it may be a wire link, either wired or wireless. So here it is a wireless. So workstation 1 ல இருந்து workstation 2க்கு it is also a dedicated link, and here it is a wireless, right? So ரெண்டு exclusively workstation 1க்கு workstation 2க்கு நடுவுல மட்டுமே ஒரு லிங்க் இருக்கு டெடிகேட்டடா, right? So this is a point to point connection. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு direct connection. And here it is a mainframe.
nothing but CPU or a source, right? So இங்க இருந்து so இங்கேயும் link இருக்கு, but the link is not dedicated to a specific system. So இங்க link எப்படி இருக்கு? Workstation 1 connect ஆயிருக்கு. The same link workstation 2 is also connected and the workstation 3 is also connected in the same link, right? So ஒரே link 3 workstations நடுவுல ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த 3 workstationம் இங்க ஷேர் பண்ணிருக்கு. And the link still the link இந்த link அப்படியே போயிட்டே இருக்கு. It extends to இன்னும் போயிட்டே இருக்கு இல்லையா? So this is a multi-point connection. So many points are connected in a common link. So it is a multi-point connection. Okay. Hello. சரி, கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்ததுல கொஞ்சம் ஏதாவது கொஸ்டின் கேட்குறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் இங்கே வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொன்னீங்க. அப்புறம் இங்கே உங்ககிட்ட இருந்து சைடில் உங்கள் சைட்லேருந்து அதிக இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத இல்லைங்கிறதுனால நான் வந்து நிறைய வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எந்த விஷயம் லாஸ் ஆச்சோ அது நம்ம இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. ஆர் எல்ஸ் இன்னொரு வாட்டி நான் அந்த கண்டென்ட்டை ரிப்பீட் பண்றேன். இஸ் தட் ஃபைன்? ஓகேங்களா? ஹலோ. Yes, sir. Yeah, fine. Hari Balakrishnan sir. Yes, sir. Slide தெரியுது இல்லைங்க சார்? Yes, sir. There is, sir. Okay, simplex ஏதாவது சிம்ப்ளெக்ஸ்னா என்ன? Unidirectional. Data sharing. Sir. Called the data. Why it is called as unidirectional? Only in one directional data flow. In one direction. ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கு, லைவ் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவி இருக்கீங்களா? Yes, sir. இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா? சிம்ப்ளெக்ஸ்க்கு டெலிவிஷன், நம்ம டிவி பார்க்குறோம் இல்லையா? Television is also an example. So இங்க நம்ம அங்க டெலிவிஷன் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன்ல இருந்து என்ன டிரான்ஸ்மிட் பண்றாங்க, ப்ராட்காஸ்ட் பண்றாங்களோ, ஸோ அந்த விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? டெலிகாஸ்ட் பண்ற விஷயத்த நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வாட் தே ஆர் டெலிகாஸ்டிங் இன் த ஏர் ஸ்டேஷன் இங்க நம்ம வீட்ல இருந்தே பாக்குறோம். நம்ம இங்க ஏதாவது பண்ணோம்னா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. ஸோ only one direction. Exchange of information happens in only one direction. So also FM ல இருந்து இங்க தான் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இங்க இருந்து அங்க போகாது. தீபஸ்ரீ. Yes, sir. ஃபுல் டியூப்ளெக்ஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா? Music, sir. என்ன மியூசிக்மா?
இது phone conversation sir. Very good. Phone conversation. So simultaneously, so both end, sender as well as receiver, ரெண்டு எண்ட்ல இருந்தும் simultaneously conversation can take place. And half duplex, Kokila. Kokila இருக்கீங்களா? குமார் ஏ. மணிகண்டன். Sir, walkie-talkie. Yeah, very good. Walkie-talkie. So walkie-talkie. So simultaneously அதுல பேச முடியாது walkie-talkieல. So sender first பேசுனதுக்கு அப்புறம் தான் receiver பேச முடியும். So walkie-talkie is example for half duplex. Walkie-talkie one-way communication, that is unidirectional or bidirectional? Bidirectional. Yeah, very good. Walkie-talkie வந்து bidirectional. ஜிட்டர் அப்படின்னா என்ன? விஷாலி. ஜிட்டர்னா என்னங்கம்மா? ஹலோ சார். சொல்லுங்க. uneven delay in delivery sir. uneven delay in delivery எதனோட of audio or video. வெரி குட். ஸோ அது ரொம்ப முக்கியம். இங்க ஜிட்டர்ங்கிறது டெக்ஸ்ட்ல அன்இவன் டெலிவரி நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜிட்டருங்கிறது அன்இவன் டிலே. ஸோ அன்இவன் டிலே தான் டெலிவரி ஆஃப் பேக்கெட், அன்இவன் டிலே தான் ஜிட்டர்னு சொல்றோம். அது எஸ்பெஷலி அது அந்த எஃபெக்ட் எங்க நமக்கு தெரியும், விஷுவலா தெரியும்னா, விஷுவலா ஆடியோல தெரியும், வீடியோ ஆர் ஆடியோ, அந்த ரெண்டு டேட்டா, அந்த டைப் ஆஃப் டேட்டால மட்டும் தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். டெக்ஸ்ட் லேட்டா வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ், அந்த ப்ரோட்டோகால்னு சொல்றோம் இல்லையா, அந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணுவோம்னா, தேர்ட் பேக்கெட் ஃபர்ஸ்ட் வந்தாலும் என்ன பண்ணி வச்சுக்கோம், அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம், அந்த பேக்கெட்டை தேர்ட் பொசிஷன்ல தான் கொண்டு போய் போடும். ஸோ கரெக்டாக அது போட்டுரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த டைரக்ஷன் ஆஃப் டேட்டா டைம் 1. ஸோ டைரக்ஷன் ஆஃப் டேட்டா அட் டைம் 1ங்கிறது தான் டேட்டான்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட மெசேஜ். டைரக்ஷன் ஆஃப் டேட்டா அட் டைம் 1 இதுதான் என்னோட மெசேஜ். ஸோ இந்த நான் மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் பேக்கெட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது, ஆஃப்ங்கிறது செகண்ட் பேக்கெட்டா ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டேட்டாங்கிறது தேர்ட் பேக்கெட்டா வருது, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த் பேக்கெட்டா போகுது. ஸோ இந்த பேக்கெட்டா சென்ட் ஆகுது. ஸோ தேர்ட் பேக்கெட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ரிசீவர்ல தேர்ட் பேக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆயிருக்கு, அப்போ டேட்டா. ஸோ செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேக்கெட் ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ டேட்டா டைரக்ஷன் இப்படி போடாது டெக்ஸ்ட். ஸோ அந்த நம்மளோட ப்ரோட்டோகால் என்ன பண்ணிக்கோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கெட் நம்பர் ஃபர்ஸ்ட் பேக்கெட்டை ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் போடும், அது கரெக்டா ஆர்டர்ல சீக்வன்ஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ நம்ம டெக்ஸ்ட்ல இந்த ஜிட்டர் எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஜிட்டர்னால பெரிய டெக்ஸ்ட் டேட்டாவை ஜிட்டர்னால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அது ஆடியோ அண்ட் வீடியோ மட்டும்தான் ஜிட்டர்னால அஃபெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் categories of topology. So topology here, the topology is nothing but சார் சொல்லுங்க. வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு சார், கொஞ்சம் சத்தமா. ஓகேமா, தேங்க் யூ சார். இப்போ ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. So topology is nothing but physical topology is nothing but it is a structure. எப்படி அந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம டோபாலஜிஸ், ஸோ வேரியஸ் டோபாலஜிஸை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். மெஷ், ஸ்டார், பஸ் அண்ட் ரிங். ஸோ தீஸ் ஆர் த topologies. So the first one, it is a mesh topology. So mesh is nothing but 1, this is 1, 2, 3, 4, 5. So example, இந்த நெட்வொர்க்ல ஒரு 5 ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ஒரு 5
computers are connected together to form a network. So இங்க 5 கம்ப்யூட்டர் சேர்ந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா டெடிகேட்டட் லிங்க். ஸோ டெடிகேட்டட் லிங்க் டு computer 1 and computer 2, between computer 1 and 2 ஒரு dedicated link இருக்கு. This is the link 1. So இங்க ஒரு dedicated link இருக்கு. So say this is the link 2. So நான் I write it as L1 L2 and here 3 and 4 க்கு நடுவுல ஒரு link இருக்கு. So this is L3 and 4 and 5 க்கு நடுவுல ஒரு dedicated link இருக்கு L4 and 5 and 1 க்கு நடுவுல L5. So 5 links இங்க இருக்கு. So அதே போல 2 and 5 க்கு நடுவுல ஒரு லிங்க் இருக்கு. So this is L6, L7, L8, L9 and L10. So இது போல so mesh network அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா so every other node as a dedicated link. Node 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா every other node or computer 1 அப்படின்னு சொல்லணும். computer 1 all other computers. So here 2, 3, 4 and 5. So மத்த 4 devices ஓட dedicated link ஷேர் பண்ணும். So this is a mesh network. So இங்க total number of links needed. So this is a total number of links needed. Total number of links needed. So n into n minus 1 by 2. So இங்க இப்போ எத்தனை நோட்ஸ் இருக்கு? 5 நோட்ஸ் இருக்கு. 1 2 டோட்டலா 5 நோட்ஸ் இருக்கு. So 5 into 4 by 2. So 10. So டோட்டலா இங்க நமக்கு 10 links இல்லையா? So 1 2 3 4 5 6 7 8 9 10. So டோட்டலா 10 links நமக்கு இங்க தேவை. So mesh நெட்வொர்க்கு 10 links தேவை. மெஷ் நெட்வொர்க் நம்பர் ஆஃப் நோட்ஸ். மெஷ் நெட்வொர்க்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்க மெஷ் நெட்வொர்க்கோட அட்வான்டேஜ் ஸோ டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்காது. ஸோ இங்க ஏன் டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்காதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நோட் 1ல இருந்து நோடு 2, கம்ப்யூட்டர் 1ல இருந்து கம்ப்யூட்டர் 2க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறோம் அப்படின்னா இது எதுக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ எப்போ இது நினைக்குதோ அப்போ அனுப்பலாம். ஸோ நெட்வொர்க் டிராஃபிக்கா இருக்கும் அப்படிங்கிறது இது வரி பண்ண தேவையே இல்லை. பிகாஸ் இட் ஹாஸ் டெடிகேட்டட் லிங்க் இல்லையா? ஸோ 1க்கு 2க்கு நடுவில் ஒரு டெடிகேட்டட் லிங்க் இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் இங்க அனுப்பிச்சுக்கலாம். ஸோ டிராஃபிக் கன்ஜெஷன் ப்ராப்ளம் இருக்காது. இங்க அதே போல 1 and 5க்கு நடுவில் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னா இங்கவும் டெடிகேட்டட் லிங்க் இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நோ நீட் ஆஃப் வரி டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ். அண்ட் இங்க டெடிகேட்டட் லிங்க் இருக்கிறதுனால ஸோ கேரண்டியா இன்ஃபர்மேஷன் போய் செய்யறோம் அப்படிங்கிறத இவங்க என்ஷூர் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா போய் சேர்ந்துரும். அண்ட் இட் இஸ் another one advantage is so advantage இங்க அப்படி பார்த்தோம்னா 1 வந்து traffic congestion free. Second one robust. So second one robust. So if one link is down, ஒரு link ஏதாவது down ஆச்சுன்னா it won't affect the entire system. So for example இங்க link 4 இந்த L4 வந்து கட் ஆயிருச்சு. L4 கட் ஆச்சுன்னா ஸோ 1ல இருந்து 4க்கு ஒரு டேட்டா அனுப்பணும், ஆர் 1ல இருந்து 3க்கு ஒரு டேட்டா அனுப்பணும். ஸோ இது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? 1ல இருந்து 3க்கு ஒரு டேட்டா அனுப்பணும்னா இது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுங்களா? No, sir. No, sir. Problem ஆகாது. So here we have a dedicated link between 1 and 3. So 1 and 3க்கு நடுவுல ஒரு dedicated link இருக்கு. So அந்த லிங்க் வழியா டேட்டா போயிடும். ஸோ இந்த ஒரே ஒரு லிங்க் கட் ஆனதுனால இந்த கம்யூனிகேஷன் இங்க எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ இட் இஸ் த ரோபஸ்ட் ஒன். ஸோ ரோபஸ்ட் இன் த சென்ஸ் ஸ்ட்ராங் நெட்வொர்க். ஸோ இதனால நெட்வொர்க் எதுவும் பெருசா அஃபெக்ட் ஆகாது. அண்ட் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. நோட் 5ல இருந்து நமக்கு நோட் 4க்கு போகும்போது நமக்கு நோட் 5ல இருந்து நோட் 4க்கு போகாது. நோட் 5ல இருந்து நோட் 4க்கு போகாது.
டெடிகேட்டட் லிங்க் இல்ல, நோட் 5ல இருந்து நோட் 4க்கு டெடிகேட்டடா லிங்க் இல்லாதனால நோட் 5ல இருந்து நோட் 4க்கு டெடிகேட் டைரக்டா போகாது. அப்ப வந்து இன்னொரு நோட்ல இருந்து கனெக்ஷன்ல போகும். இன்னொரு நோடுக்கு போய் அந்த நோட் ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பின்னாடி பார்க்க போற இதுல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் கட் ஆச்சுன்னா அந்த டிரான்ஸ்மிஷனே நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. Privacy and security. Privacy and security. And next one, the fault identification. So fault identification or fault isolation வந்து ஈஸியா இருக்கும். எங்க fault அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். So fault identificationும் இங்க ஈஸியா இருக்கும். Fault identification easy. So these are the advantages, 5 advantages of this mesh network. And இங்க டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. மெஷ் நெட்வொர்க்ல பல அட்வான்டேஜ் இருக்கு, இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இங்க என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நோடுக்கும் டெடிகேட்டட் லிங்க் நம்ம இங்க ஸ்பெண்ட் பண்றதுனால, ஸோ ஹியர் டோட்டல் லிங்க்ஸ் வி நீட் இஸ் 10. ஸோ 5 நோடு தான் டோட்டலா இருக்கு, 5 டிவைஸ் தான் இருக்கு. அந்த 5 டிவைஸ்க்கே நம்ம டெடிகேட்டடா 10 லிங்க்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அதுக்கான காஸ்ட், ஸோ அது லே பண்றதுக்கான லிங்க் லே பண்றதுக்கான காஸ்ட் நமக்கு இங்க அதிகமாகுது. ஸோ அது கான்ஃபிகர் பண்ணணும், அந்த லிங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும். அந்த லிங்க் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லிங்க் 4 வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ லிங்க் 4 ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணணும். அது எங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு மறுபடியும் அதை ரீகான்ஃபிகர் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு ரீகான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதனால இது எக்ஸ்பென்சிவ் ஒன். இப்போ லிங்க்ஸ் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா இன்னும் நம்பர் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நோட்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா இங்க 5 தான் இருக்கு. ஸோ இன்னும் கம்ப்யூட்டர்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸும் இன்னும் அதிகமாக தேவைப்படும். ஸோ n/n-1/2 இல்லையா? ஸோ இதுல ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ, n இன்க்ரீஸ் ஆகுதோ, ஸோ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. ஸோ காஸ்ட் வைஸ் இங்க ரொம்ப அதிகமாகும், more expensive this one. And this is the main drawback of this network. And next one is star topology. Next one is star topology. Here a common hub, a centralized unit. This is a centralized one, centralized device, and this device is connected to all other nodes. ஸோ இங்க எல்லா நோடும் ஒரு சென்ட்ரலைஸ்டு டிவைஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. திஸ் டிவைஸ் we call it as hub. இங்க ஒரு டிவைஸ் ஹப்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கனெக்டிங் டிவைஸை நம்ம ஹப்னு சொல்றோம். இப்போ here it may be a 1, 2, 3 and 4. So here the node 1 wants to send the data to, hello சொல்லுங்கம்மா. ஓகே, இப்போ நோட் 1 வந்து நோட் 3க்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும். அப்போ நோட் 1 நோட் 3க்கு டேட்டா சென்ட் பண்ணணும்னா நோட் 3 வந்து ஹப் வழியா அந்த டேட்டாவை சென்ட் பண்ணணும். ஹப்புக்கு வரும், தென் ஹப்ல இருந்து நோட் 3க்கு போகும். நோட் 1ல இருந்து நோட் 2க்கு சென்ட் பண்ணணும்னாலும் ஹப்புக்கு வரும், ஹப்புக்கு வந்துட்டு ஹப்ல இருந்து நோட் 2க்கு போகும். திஸ் இஸ் சென்ட்ரலைஸ்ட் டிவைஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு தான் போகும். ஸோ இங்க ஸ்டார் டோபாலஜில பார்த்தோம் அப்படின்னா இதோட அட்வான்டேஜ் என்னன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதோட அட்வான்டேஜ், ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன் லெஸ் எக்ஸ்பென்சிவ்? இங்க ஏன் லெஸ் எக்ஸ்பென்சிவ்? டெடிகேட்டட் லிங்க் கம்மி. வெரி குட். டெடிகேட்டட் லிங்க் இங்க நம்பர் ஆஃப் டெடிகேட்டட் லிங்க் இங்க கம்மியா தான் தேவைப்படுது. ஸோ n/n-1/2 அங்க யூஸ் பண்ணோம். இங்க நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இங்க எவ்வளவு தேவை அப்படின்னா n நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் தான் தேவை. ஸோ நம்பர் ஆஃப் டெடிகேட்டட் லிங்க்ஸ் required is so n links required. So here 1, 2, 3, 4 device தான் இருக்கு, 4 links தான் இங்க தேவை. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் n ரெடியூஸ் ஆயிருச்சு, hence less expensive. ஸோ லிங்க்ஸுக்கு நிறைய காஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த காஸ்ட் இங்க ரெடியூஸ் ஆயிடும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஈஸி டு மாடிஃபை
இப்போ ஏதாவது ஒரு புதுசா ஒரு நோடு வருது அப்படின்னா, இப்போ புதுசா ஃபியூச்சர்ல ஒரு நோடு ஆட் பண்றோம். இங்க வந்து கம்ப்யூட்டர் 5 ஆட் பண்றேன். கம்ப்யூட்டர் 5 ஐ வாண்ட் டு ஆட் அ நியூ டிவைஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இங்க 5ன்னு ஒரு நோடு ஆட் பண்ண போறேன். ஸோ ஈஸியா அந்த ஹப்ல போயிட்டு ஒரே ஒரு லிங்கை மட்டும் நான் இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. ஸோ ரிமைனிங் 4 ரெஸ்ட் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. நான் இங்க இருந்து ஒரு லிங்க் மட்டும் கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணா போதும். வெரஸ் ப்ரீவியஸ் இது ஆல்சோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ drawback in mesh network. இப்போ ஏதாவது ஒரு நோடு இங்க ஆட் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம 5 ஆட் பண்றேன். ஸோ ஆல்ரெடி 5 ஹியர். ஸோ 6 ஆட் பண்றேன். 6ங்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஆட் பண்றேன் அப்படின்னா, ஸோ 6ல இருந்து ஆல் அதர் நோட்ஸ், ஸோ ஆல் அதர் நோட்ஸ்க்கு நம்ம ஒரு லிங்க் டெடிகேட்டட் லிங்க் இங்க நம்ம லே பண்ணி ஆகணும். ஸோ இங்க நெட்வொர்க்கு கொஞ்சம் இன்னும் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். ஸோ ஹியர் அந்த காம்ப்ளெக்சிட்டி இல்லை. ஸோ ஃபியூச்சர்ல வி கேன் ஆட் எனி நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த ஹப்போட கேப்பபிலிட்டியை பொறுத்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் நோட்ஸ் வந்து இங்கே எனி நோடு, ஸோ ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அந்த நோடு இங்கே இப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 3 ஃபெயிலியர் ஆச்சுன்னா, ஸோ 1ல இருந்து 3க்கு மட்டும்தான் டேட்டா போகாது. 1ல இருந்து 2க்கு டேட்டா போகணும்னா 2க்கு வி கேன் சென்ட் டேட்டா, 2க்கு டேட்டா சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபால்ட், எங்க ஃபால்ட் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம 3க்கு மட்டும் இந்த ஒரு லிங்க்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும், இங்க ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணிடலாம். இங்கே ஆல்சோ ஹியர் ஆல்சோ ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸி. இங்கேயும் ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸி. ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸி. ஸோ adding or deleting, ஆட் பண்ற மாதிரி டெலீட் பண்றதும் ஈஸி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல வந்து இங்க எனக்கு இங்க இந்த சிஸ்டமே தேவையில்லை, இந்த சிஸ்டம் வந்து தேவையில்லை, சிஸ்டம் 2 எனக்கு தேவையில்லை, இந்த நெட்வொர்க்ல சிஸ்டம் 2வை நான் தூக்க போறேன் ஃபியூச்சர்ல அப்படின்னா we can easily remove. இந்த ஹப்ல இருந்து இந்த ஒரு கனெக்ஷனை மட்டும் நம்ம இங்க ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஸோ அடிஷன் டெலிஷனும் ஈஸி, ரெண்டுமே ஈஸி. அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்கும் வந்து இங்க ஈஸி. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ட்ரபிள் ஷூட் பண்றது ஈஸி. அண்ட் ஆல்சோ லெஸ் எக்ஸ்பென்சிவ். டிஸ்அட்வான்டேஜஸ், இங்க டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஹப். இப்போ இந்த சென்ட்ரல் ஹப் இங்க இதை நம்பிதான் இருக்கு. இந்த சென்ட்ரலைஸ்டு டிவைஸ் ஹப், வி கால் இட் அஸ் ஹப். இந்த ஹப்பே ப்ராப்ளம் ஆச்சு, இந்த ஹப்பே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஃபெயிலியர் ஆஃப் ஹப். ஸோ ஃபெயிலியர் ஆஃப் ஹப்ல என்ன ஆகும் நடக்கும்னா, ஹப்பே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆயிரும். டோட்டலா இங்க டோட்டல் கம்யூனிகேஷன் வில் பி ஃபெயிலியர் ஒன். ஸோ அதனால இது பெரிய டிராபேக். இங்க ஹப் ஃபெயிலியர் ஆகாம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், இந்த ரெண்டு டாபாலஜி ஓகே இல்ல so far? Yes, sir. Mesh and star topology. Okay, next topology is bus topology. இந்த topology நம்ம bus topology ன்னு சொல்றோம். இந்த bus topology எப்படி இருக்கும்னா, ஒரு shared link-ஆ இருக்கும். This link we call it as shared link. இந்த link வந்து நம்ம இங்க இருந்து இது வரைக்கும், இந்த கேபிள் எண்ட் இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம shared link-னு சொல்றோம். இந்த linkல ஒரு drop line இருக்கும். இந்த லைன், இந்த குட்டி லிங்க் இருக்கு இல்லையா, அந்த குட்டி வயரை we call it as this connecting link is called as drop line. இந்த drop line, இத drop line னு சொல்றோம். அந்த கனெக்ஷனுக்கு பேரு வந்து டேப்னு சொல்றோம். சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட இம்பார்ட்டன்ட். இத டேப்னு சொல்றோம். இங்க டேப் பண்ணி எடுக்கறாங்க இல்லையா இந்த இடத்துல, இந்த பேக் this is otherwise called, இந்த shared medium இருக்கு இல்லையா, இத வந்து backbone network, sometimes we call it as backbone. ஸோ பேக்போன் சொல்லுவோம் இந்த கனெக்ஷனை. இந்த திக் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதை பேக்போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து டேப் பண்ணி ட்ராப் லைன் போட்டுட்டு ஒவ்வொரு டிவைஸும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர் வி கேன் ஆட் ஆர் டெலீட். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம ஆட் பண்றதோ டெலீட் பண்றதோ, இன்னொரு டிவைஸை ஆட் பண்றது டெலீட் பண்றதோ, இட் இஸ் ஈஸி. ஸோ 1 2 3 4. ஸோ இங்க எப்படி நடக்கும் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா, இப்போ 1ல இருந்து 3க்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா 1 வந்து
இந்த பேக்போன் நெட்வொர்க், இந்த ஷேர்டு நெட்வொர்க், இந்த ஷேர்டு இதுக்கு வந்து டேட்டா சென்ட் பண்ணிடும். ஸோ இங்க இருந்து ஸோ பேஸ்ட் ஆன் த ஐபி அட்ரஸ், ஸோ என்ன ஐபி அட்ரஸோ இந்த 3யோட ஐபி அட்ரஸை இது சென்ட் பண்ணிடும். அந்த டேட்டா பேக்கெட்டை வச்சு டேட்டா பேக்கெட்ல இருக்க ஐபி அட்ரஸ் பேஸ்ட் ஆன் த ஐபி அட்ரஸ் அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து 3க்கு போகும் அண்ட் 2க்கு போகாது, 4க்கு போகாது. ஸோ என்ன டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இருக்கோ அந்த டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆயிரும். ஸோ ஈவன் தோ 2 இருக்கும் 4 இருக்கும், ஸோ அதுக்கும் இந்த டேட்டா அதையும் போகுமா போகாதா அப்படிங்கிறது நம்ம இது பண்ண தேவையில்லை. பேஸ்ட் ஆன் த ப்ரோட்டோகால், நம்ம ப்ரோட்டோகாலில் அந்த ப்ரோட்டோகால் செக் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்ன இருக்குன்னு பார்க்கும். ஸோ டெஸ்டினேஷன் ஐபிக்கு மட்டும் இதை ஃபார்வர்ட் பண்ணிடும். So here the advantages. So the advantages of bus. So bus oda advantage enna, so it is also easy to install. So it is easy to install. Like Starum easy-ஆ install பண்ணிக்கலாம். So busum it is easy to install. It uses less cable. Star போலவே இங்கேயும் less cable. So இங்க cable required is less. So இங்க cable அப்படின்னு சொல்றோம்னா இந்த பேக்போன் நெட்வொர்க்கை ஒரு டெடிகேட்டட் ஷேர்டு மீடியமா ஷேர்டு கேபிள்னு சொல்லுவோம். இந்த ஷேர்டு ஒன்னை தவிர இங்க ட்ராப் லைன்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ராப் லைன்ஸ் தான் நமக்கு தேவை. And it needs less number of physical connectivity devices. So the connectivity devices இங்க நிறைய தேவைப்படாது. இங்க less number of connectivity devices. So connectivity is over a long distance. Connectivity devices நமக்கு போடுவோம், repeaters அந்த மாதிரி connectivity devices போடுவோம். So அந்த devices-உம் இங்க connectivity devices-உம் கம்மியா இருக்கும், கம்மியா தேவைப்படும். Needs less devices. Connectivity devices. So less connectivity devices. And repeater also இங்க repeateரும் இங்க தேவைப்படாது, அதிகம் repeaters தேவைப்படாது இங்க இதுக்குள்ள இந்த நெட்வொர்க்குள்ள. And low cost. So here Sir, last point மட்டும் again repeat பண்ணுங்க sir, third point. Okay, here needs less number of physical connectivity devices. So physical connectivity devices needs less devices. Connectivity bracket போட்டுருக்கீங்க, இது needs less connectivity devices. So over a long distance இது பண்றோம் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இங்க கனெக்டிவிட்டிஸ் அங்க வந்து ஸ்டார்ல பார்த்தோன்னா நம்ம ஹப்னு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி டிவைசஸ் நமக்கு இங்க லெஸ் நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான் தேவைப்படும். ஸோ அது போல நிறைய கனெக்டிவிட்டி டிவைசஸ் இங்க தேவைப்படாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த 1 2 3 4 இந்த கம்ப்யூட்டர்ஸை தவிர மற்ற கனெக்டிவிட்டி டிவைசஸ் இன் பிட்வீன்ல யூஸ் பண்ற டிவைசஸ் இங்க லெஸ்ஸாக தான் தேவைப்படும். And the fourth one is low cost. Fourth advantage is low cost. So cost wise is less. And here also some drawbacks we have. So disadvantage பார்த்தீங்க அப்படின்னா, so heavy traffic அப்போ இங்க வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஹெவி டிராஃபிக் அப்போ பஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். ஸ்லோ இன் ஹெவி டிராஃபிக். ஸோ ஹெவி டிராஃபிக் அப்படின்னா என்னன்னா இங்க ஃபார் எக்ஸாம்பிள் சைமல்டேனியஸா ஒரு நோடு, இப்போ நோட் 1 வந்து நோட் 2க்கு டேட்டா சென்ட் பண்ணுது, அண்ட் நோட் 3 வந்து நோட் 2க்கு டேட்டா சென்ட் பண்ணுது, நோட் 4 வந்து நோட் 1க்கு டேட்டா சென்ட் பண்ணுது. சைமல்டேனியஸா எல்லா டேட்டாவும் இப்போ இந்த ஷேர்டு மீடியம்குள்ள போகும். ஸோ சைமல்டேனியஸா எல்லா டேட்டாவும் இதுல போறதுனால கொல்யூஷன்ஸ் ஆகும். டேட்டா பேக்கெட்ஸோட ஒரு பேக்கெட்டோட இன்னொரு பேக்கெட் கொல்யூஷன்ஸ் ஆகும். ஸோ டேட்டா பேக்கெட்ஸ் கொல்யூஷன் ஆச்சு அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ டேட்டா பேக்கெட்ஸ் கொல்யூஷன் ஆகும். ஸோ இங்க ஸ்லோ இன் ஹெவி டிராஃபிக். ஸோ அந்த ஹெவி டிராஃபிக்ல என்ன நடக்கும்னா டேட்டா வந்து கொல்யூஷன் ஆகும். டேட்டா கொல்யூஷன் ஆயிட்டு டேட்டா லாஸ் ஆயிரும். ஸோ அப்போ ரீச் ஆகாது, டெஸ்டினேஷனுக்கு போய் சேராது, டேட்டா லாஸ் ஆயிரும். ஸோ கொல்யூஷன் அப்படின்னா டேட்டா ஒரு டேட்டா பேக்கெட் இன்னொரு பேக்கெட்டும் வந்து மோதி டெஸ்ட்ராய் ஆயிரும்.
ஸோ ட்ரபுள் ஷூட் ஆல்சோ இங்கே வந்து டிஃபிகல்ட். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ட்ரபுள் ஷூட் பண்ணுறதும் டிஃபிகல்ட். ஸோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் ட்ரபுள் ஷூட். ட்ரபுள் ஷூட் இஸ் டிஃபிகல்ட். ஏன் இங்கே டிஃபிகல்ட் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு, இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே பிரேக் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ இங்கே 4 டிவைஸ் அப்படிங்கிறதுனால இட் மே பி ஈஸியர் ஒன். ஸோ டிவைஸ் 2ல இருந்து டிவைஸ் 4க்கு இப்போ ஒரு டேட்டா சென்ட் பண்றோம் அப்படின்னா இங்க பிரேக் ஆச்சா இங்க பிரேக் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ டிவைஸ் 1ல இருந்து டிவைஸ் 4க்கு ஒரு டேட்டா சென்ட் பண்றோம். ஸோ இப்போ இடத்துல பிரேக் இங்க ஆச்சா இந்த இடத்துல ஆச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆர் இதை இங்க ஆச்சா இந்த டிராப் லைன்ல பிரேக் டவுன் ஆச்சா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இட் மே பி அ டிஃபிகல்ட் ஒன். ஸோ ட்ரபுள் ஷூட் பண்றது, ஏதாவது ஃபெயிலியர் அப்போ ட்ரபுள் ஷூட் பண்றது இட் மே பி a difficult one. Next topology is ring topology. So this is a ring topology. Here it may be a 1, 2, 3, 4, 5. So 5 computers are connected here. So in the ring topology la பாத்தீங்க அப்படின்னா, so computer 1 and 2க்கு பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேட் இங்க ஒரு லிங்க் இருக்கு. Dedicated link, link 1 and link 2, link 3 and this L4, this L5. So here also number of nodes எவ்வளோ இருக்கோ அவ்வளோ number of links தேவை. So n. So n links தேவை. So total n links needed. So n links needed here. So இங்க ஒரு total number of links n தான் தேவைப்படுது. பட் இங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ரிங் டோபாலஜில டைரக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ளோ வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் டேட்டா ஃப்ளோ இருக்கும். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டேட்டா ஃப்ளோ இருக்கும் ரிங் டோபாலஜில. அண்ட் ரிங் டோபாலஜி இட் இஸ் ஈஸி டு ரீகான்ஃபிகர் அண்ட் ரீஇன்ஸ்டால். ரிங் டோபாலஜிலையும் ரீகான்ஃபிகர் பண்றது ரீஇன்ஸ்டால் பண்றது ஈஸி. ஸோ ரிங் டோபாலஜில ஃபார் எக்ஸாம்பிள் 5 and 4க்கு நடுவில் இப்போ ஒரு நோட் நான் ஆட் பண்ண போறேன். This may be a node 6 and this computer just வேற எந்த லிங்க்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணாம இங்க மட்டும் இந்த லிங்கை இங்க ஒரு லிங்க் போட்டு இந்த லிங்க் போட்டோம்னா போதும். ஃபியூச்சர்ல இஃப் ஐ வாண்ட் டு ஆட் அ டிவைஸ், இங்க ஒரு டிவைஸ் நான் ஆட் பண்ணணும், 6ங்கிற ஒரு டிவைஸ் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்க இந்த லிங்கை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணா போதும். வேற the whole rest of the network I don't need to change the rest of the network. So சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். the same way இப்போ லிங்க் 3 நான் எடுக்க போறேன், சாரி இந்த நோட் 3 நான் எடுக்க போறேன், ஃபியூச்சர்ல நோட் 3 எடுக்க போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதை மட்டும் எடுத்துட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா போதும். ஸோ மற்ற நெட்வொர்க்கோட மற்ற பகுதியை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அண்ட் இட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஸோ ரீகான்ஃபிகரேஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு இட் இஸ் ஈஸி ஒன். Reconfig and install. So reconfiguration and install is easier one here. Add or delete or device add பண்ணனும் delete பண்ணனும்னாலும் easy. So reconfiguration easy and fault isolation is also easy here. So fault isolation. So fault isolation is easy. So disadvantages here are adding and removing nodes disturb the network. ஸோ இங்கே வந்து நெட்வொர்க் டிஸ்டர்ப் ஆகும். அதாவது எங்கேருந்து எங்கே போகணும், எது வழியாக போகணும் அப்படிங்கக்குள்ள அந்த இது டிஸ்டர்ப் ஆகும். பட் இந்த கனெக்ஷன்ஸ் ஃபிசிக்கல் கனெக்ஷன்ஸ் எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. காஸ்ட் ஆஃப் கேபிள் இஸ் மோர் இன் ரிங் நெட்வொர்க். இங்கே கேபிளோட லென்த் இங்கே அதிகமாகும். ஸோ கேபிள் நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் நீடட் இஸ் n, பட் இந்த கேபிளோட லென்த் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ டிராஃபிக் இஸ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். ஸோ டிராஃபிக் இஸ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். அது ஒரு பெரிய ட்ராபேக் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே ஒரு எய்தர் இன் ஒன் டைரக்ஷன். இப்போ இங்கே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டேட்டா ஃப்ளோ நடக்குது அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் போகும். ஸோ அது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஸோ ஒன் டைரக்ஷன். ஸோ டிராஃபிக் இன் ஒன் டைரக்ஷன், ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். ஒன் டைரக்ஷன், ஒரே ஒரு டைரக்ஷன்ல போறதுனால ஸோ டிராஃபிக் வந்து இங்க ஒரு டைரக்ஷன்ல போறதுனால லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட் 1ல இருந்து நோடு 5க்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கணும், நோடு 1ல இருந்து நோட்
5க்கு டேட்டா சென்ட் பண்ணோம் அப்படின்னா டேட்டா நோட் 5 இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, போகாது. என்ன பண்ணணும்னா டேட்டா நோட் 1 வந்து நோட் 2க்கு டேட்டா சென்ட் பண்ணோம், நோட் 2லேருந்து நோட் 3க்கு வரும், நோட் 3லேருந்து நோட் 4க்கு போகும், இந்த லிங்க்லேருந்து இப்படி போகும். ஸோ இப்படி தான் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ அதனால டைம் அதிகமாகும். ஸோ டிராஃபிக் அன்னெசரி டிராஃபிக்கும் கிரியேட் ஆகும், டைமும் அதிகமாகும். ஸோ இது பெரிய ட்ராபேக் இங்கே. நெக்ஸ்ட் இந்த இந்த எல்லா காம்பினேஷன்ஸும் இந்த 4 காம்பினேஷன்ஸ், இந்த 4 காம்பினேஷன்ஸ் மெஷ், ஸ்டார், பஸ், ரிங், இந்த 4 காம்பினேஷனும் சேர்ந்து we can also go for hybrid topology. Hybrid topology in the sense combination of other topologies. For example, இங்க ஒரு mesh, so mesh இங்க ஒரு 3 computers meshல கனெக்ட் பண்ணிருக்கோம், ஸ்டார்ல ஒரு 2 computers கனெக்ட் பண்ணிருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டார்ல ஒரு 2 computers கனெக்ட் பண்ணிருக்கோம், இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். that network is called hybrid. Hybrid is nothing but combination of other 2 or more topologies. ஸோ இதில் ஏதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டோபாலஜியை கனெக்ட் பண்ணி ஒரு காம்பினேஷன்ஸ் டோபாலஜி ஃபார்ம் பண்ணோம்னா that topology is called hybrid topology. ஓகே, ஓகே. இப்போ மெஷ் டோபாலஜி, இப்போ கொஞ்சம் क्वेश्चंस கேக்குறேன். திவ்யா இருக்கீங்களா? ஹலோ திவ்யா மேடம் இருக்கீங்களா? நஜ்மா, எஸ். நஜ்மா, எஸ். Hello? நஜ்மா, எஸ். Yes, sir. ஓகே. Hello, sir. Sir? மெஷ் டோபாலஜி இருக்குங்களா, அதுக்கு எத்தனை லிங்க் தேவைப்படுது? லிங்க் அப்படின்னா என்ன? வாட் இஸ் லிங்க்? சார் ஒரு நோட்ல கனெக்ட் பண்ணிருக்க கேபிள் சார். ஓகே. ஸோ அதுதான் லிங்க் இல்லையா? ஸோ எவ்வளோ இங்க மெஷ் டோபாலஜில எவ்வளோ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் நமக்கு தேவைப்படுது? சார் n ஓபன் பிராக்கெட் n-1 divided by 2, sir. Very good. So n into n minus 1 by 2 இல்லையா? So meshக்கு n into n minus 1 by 2, n into n minus 1 whole divided by 2 links தேவைப்படுது. Good. நரேந்திரன் இருக்கீங்களா? நரேந்திரன், நிரஞ்சனா ஸ்ரீ, is there Niranjana Sri? Am I audible now? Niranjana Sri? Okay, Rajasekharan or சார் இருக்கு சார். ஓகே, ஸ்டாரோட அட்வான்டேஜ் ஏதாவது ஒரு அட்வான்டேஜஸ் சொல்லுங்க, ஸ்டார் நெட் டோபாலஜியோட. சார் ஏதாவது இன்கேஸ் லிங்க் ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா அதை ஈஸியாக மாடிஃபை பண்ணிடலாம் சார். டபுள் ஷூட்டிங் பண்ணிடலாம் சார்.
ஓகே, வெரி குட். ட்ரபிள் ஷூட் ஆச்சு, ட்ரபிள் ஷூட் பண்ணக்குள்ள ஏதாவது ஃபெயிலியர், இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ட்ரபிள் ஷூட் பண்றது ஈஸி. எஸ் சார். சிவரஞ்சனி, ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கோட டிராபேக் சொல்லுங்க. Troubleshoot difficult, sir. ட்ரபிள் ஷூட்டிங் இஸ் டிஃபிகல்ட். Heavy traffic இருந்துச்சுன்னா slow ஆயிடும். ஓகே, வெரி குட். ஸோ டிராஃபிக்காக இருக்கிற டைம்ல ஹெவி டிராஃபிக், ஸோ எல்லா நோடும் இப்போ மோர் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வாண்ட் டு சென்ட் டேட்டா அட் த சேம் டைம். ஸோ சைமல்டேனியஸாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஒரே டைம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அப்போ உங்கள் டிராஃபிக் ஹெவி ஆயிரும். அங்கே அந்த ஷேர்டு மீடியம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஷேர்டு மீடியம்க்கு எவ்வளோ பேண்ட்வித் கேப்பபிலிட்டி இருக்கோ அவ்வளோ டேட்டா தான் சென்ட் பண்ண முடியும் அட் அ டைம்ல. ஸோ அந்த பேண்ட்வித்துக்கு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் இஃப் எக்ஸீட்ஸ் ஓவர் த பேண்ட்வித் லிமிட், ஸோ அந்த டைம்ல டிராஃபிக் ஹெவி ஆயிரும். ஸோ டேட்டா கொல்யூஷன்ஸ் ஆகுங்க. ஸோ அந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொல்யூஷன் நடக்கும், டேட்டா கொல்யூஷன் நடக்கும். அந்த கொல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் டேட்டா பேக்கெட் லாஸ் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபார் ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் so far? So we can wind up here. So today's session we can wind up here. So data communication and networks. So இது வேற வேற பேர்ல படிச்சிருப்போம். ஸோ இந்த பேப்பரோட பேர் வேற வேற பேர்ல படிச்சிருப்போம். ஸோ ரெகுலேஷன்ஸ் 2007 ரெகுலேஷன்ல ஒரு மாதிரி படிச்சிருப்பாங்க, 2013 ரெகுலேஷன்ல ஒரு மாதிரி படிச்சிருப்பாங்க. ஸோ பேப்பரோட பேர் வேறையா இருக்கலாம். ஸோ த கண்டென்ட் இஸ் சேம், ரைட்? ஸோ அந்த பேப்பர் பேரை பார்த்தா இது எதுக்கு சொல்றோம்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க பசங்க. இப்போ நிறைய ஏன்னா நம்ம கோர் பேப்பர் அப்படின்னா நமக்கு தெரியும், எந்த பேர்ல இருந்தாலும் நமக்கு தெரியும். சர்க்யூட் தியரி அப்படின்னாலும் தெரியும், நெட்வொர்க்ஸ் அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுப்போம். பேப்பர் பேரை பார்த்து தெரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ உள்ள இருக்க கண்டென்ட்டை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இங்க இது வந்து அலைட் பேப்பர், வேற டிபார்ட்மெண்ட் பேப்பர், அந்த பேப்பரை நம்ம சிலபஸ்ல இருக்கக்குள்ள வி மே கன்ஃபியூஸ். ஸோ அதனால இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன் இந்த இடத்துல. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், இப்போ நம்ம ஏதாவது புக் ரெஃபர் பண்றதுனா கூட இது வேற அப்படின்னு நினைச்சு நம்ம விட்டுருவோம். சம்டைம்ஸ் நிறைய விட்டுருக்காங்க பசங்க, அதை பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஸோ ஆல் ஆர் சேம். ஸோ இங்கே டேட்டானா என்ன பார்த்தோம், டேட்டா கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தோம், அண்ட் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இங்கே மினிமம் 2 டிவைசஸ் தேவை. ஒரே ஒரு டிவைஸ் கம்யூனிகேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. மினிமம் 2 டிவைசஸ், 2 or more devices we need to form a network to communicate. ஸோ இங்கே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் பார்த்தோம். ஸோ நெட்வொர்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னன்னா டெலிவரி, அக்யூரசி, டைம்லினஸ் அண்ட் ஜிட்டர். ஸோ டெலிவரி ரொம்ப முக்கியம், கரெக்ட் டெஸ்டினேஷனை ரீச் ஆகணும், அக்யூரஸியாக இருக்கணும் வித்தவுட் எனி ஆல்ட்ரேஷன், டைம்லினஸ் டைமுக்கு போய் ரீச் ஆகணும், அது ரொம்ப முக்கியம், டைம் லேட்டாக போயிடக்கூடாது. ஸோ என்ன டைம் வேணுமோ அந்த டைமுக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ ஜிட்டர் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அன்இவன் டிலே இங்கே இருக்கக்கூடாது. And components of data communication networks, and these are the 5 major components of data communication networks. Message, so obviously இதுதான் இங்க ஹீரோ, மெசேஜ் தான் இருக்கணும். மெசேஜ் தான் நம்ம கம்யூனிகேட் பண்றோம் இல்லையா? ஸோ மெசேஜ் தான் வந்து ஷேர் பண்றோம். ஸோ மெசேஜ் இங்க முக்கியம். செகண்ட் ஒன் சென்டர் அண்ட் ரிசீவர். யார் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க ரிசீவர். அண்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியம், ஸோ எந்த வழியா அனுப்புறோம் அப்படிங்கிறது தான் இங்க டிரான்ஸ்மிஷன் மீடியம். And the next one is protocol. So set of protocols is nothing but set of rules. The set of rules is நம்ம protocol னு சொல்றோம். So இந்த keyword technically we call it as protocol. So protocol is nothing but set of rules. So it is one of the important component of communication. And the data flow or direction, unidirectional or bidirectional. Based on the direction, unidirectional, bidirectional சொல்றோம். And unidirectional simplex, otherwise called as simplex, and bidirectional we have 2 types, half duplex and full duplex. So either way communication takes place in either way. And the full duplex, in case of full duplex simultaneous நடக்கும். half duplexல வந்து at a timeல நடக்காது, simultaneous நடக்காது. time 1ல ஒரு communication ஒரு directionல flow ஆகும், time 2ல இன்னொரு directionல flow ஆகும். So ஒரே timeல ரெண்டு directionலயும் flow ஆகாது half duplexல. ஸோ இங்க ரெண்டு ஒரே டைம்ல ஃப்ளோ ஆக முடியாது. ஆக நினைச்சா இங்க என்னன்னா டேட்டா கொல்யூஷன் ஆயிடும்.
And next physical structure, point to point connection, multi point connection, ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. So physical connection, point to point dedicated connection between two entities, and multi point connection, a shared connection between the entities. So இங்க entities, இத entities னு சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இங்க டெக்னிக்கலா இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். entities, workstation, entity, node, workstation and device எல்லாமே சேம் தான். And the topologies, so topologies, mesh topology, star topology, bus topology and ring topology, and the combination of any two or more is called as hybrid topology. So inga these are the 5 topologies we used, and the topologies ஒரு topologies oda advantages and disadvantages பார்த்தோம். Okay, so we can wind it up here. So far ஏதாவது doubt இன்னைக்கு செஷன்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா you can ask your doubts here. அட்லீஸ்ட் இப்போவாது இன்டராக்ட் பண்ணலாம். இல்ல டவுட் இல்லைன்னா அது சொல்லலாம். நோ சார். ஹலோ சார். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார் இருக்கு? நெக்ஸ்ட் கிளாஸ் சார் சொல்லுவாருங்க. மேபி நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சார் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. சார் சொல்லுங்கம்மா. சார் ஜிட்டரும் டைம்லினஸும் மோரலஸ் ஒன்னு தானே சார்? டைம்லினஸும் ஜிட்டருங்களாமா? ஹலோ. எஸ் சார். இல்ல ரெண்டுமே டிஃபரெண்ட். ரெண்டுமே டிலே. ஆமா அது அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. டைம்லினஸ் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் அனுப்புறேன், இன்னைக்கு அனுப்ப வேண்டிய விஷயத்த நாளைக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னா அது டைம்லினஸ். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? உங்க வாய்ஸ் லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேக்குது சார். ஓகே. ஜிட்டர் அப்படின்னா இன்னைக்கே தான் நான் அனுப்புறேன், இன்னைக்கு அனுப்ப வேண்டிய விஷயத்த நான் இன்னைக்கே தான் அனுப்புறேன். பட் அது செக்மெண்டா தான் போகும். ரியல் டைம்ல என்ன ஆகும்னா செக்மெண்டா போகும். அது பேக்கெட்ஸா போகும். பேக்கெட் 3 போகும். ஸோ அதுல ஒரு பேக்கெட்டும் ஒரு டைம்ல போய் சேரும். அதாவது டோட்டல் டைம், ரெக்வயர்டு டைம் சேரும். அது வந்து டைம்லினஸ் என்னன்னா டோட்டல் போகிறதுக்கான டூரேஷன் கிடையாது, டைம். அங்க இப்போ 5 மணிக்கு போகணும்னா 5 மணிக்கு போகணும். டைம்லினஸ் வந்து 5 மணிக்கு போக வேண்டியது 6 மணிக்கு போனா அது டைம்லினஸ்ல வருது. ஹலோ சார். சார். ஹலோ கேக்குது? ஹலோ சார். கேக்குதுங்களா? சார். ஜனனி ஸ்ரீ நீங்களா கேட்டீங்க டவுட்? சார் இல்ல சார், எனக்கு வேற ஒரு டவுட் சார், அது நான் கேட்கிறேன். ஓகேங்க சார். இப்ப 4 டோபாலஜில which is mostly preferred அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த டோபாலஜி சார்? So based on the application we can go for the topology. Yes sir. அதாவது அந்த क्वेश्चनக்கு நம்ம டைரக்டா ஆன்சர் பண்ண முடியாது. based on the application we can go for the topology. காஸ்ட் அதிகமானாலும் சரி, இப்போ டெடிகேட்டட் லிங்க் தேவை, நான் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டோபாலஜியை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து டிராஃபிக் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பிரைவேட் நெட்வொர்க், இப்போ ஒரு பிரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க, ஒரு கம்பெனியோட ஒரு யூனிட் வந்து இப்போ சேலம்ல இருக்கு, இன்னொரு யூனிட் வந்து டெல்லியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 யூனிட்டுக்கு நடுவில் ஒரு நெட்வொர்க் லே பண்றாங்க அப்படின்னா அங்க டெடிகேட்டட் நெட்வொர்க் போவாங்க. அங்க செக்யூரா ஒரு இது கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா டெடிகேட்டட் லிங்க் போனா பெட்டரா இருக்கும். ஸோ அப்போ அங்கே மெஷ் டோபாலஜி போகிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ரியல் டைமில் மெஷ் டோபாலஜி சேலம் டு டெல்லி அப்படிங்கிறதுல ஒரு 2 யூனிட்டுக்கு நடுவில், ஸோ பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் நம்ம டோபாலஜி ப்ரிஃபர் பண்ணுவோங்கிறது தான் எங்கள் ஐடியா. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக போகணும் அப்படின்னா we can go for some other topologies. Any other doubts? No sir.
வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாமா? சார் சொல்லுங்கம்மா. சார் அந்த பஸ் டாபாலஜில நோ ரிப்பீட்டர்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, ஆமாங்க. அது சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். தெரியுதுங்களா டிஸ்பிளே? ஹலோ, யாருக்கு டவுட் கேட்டீங்க? அஞ்சலி தேவிங்களா? எஸ் சார். இப்போ தெரியுதுங்களாம்மா உங்களுக்கு? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். என்னம்மா டவுட் இது? பஸ் டாபாலஜி எடுத்துட்டேன். சார் அந்த நோ ரிப்பீட்டர்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அது சொல்ல சொன்னேன் சார். இங்க ரிப்பீட்டர், இந்த இடத்துல நம்ம ரிப்பீட்டர் போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது லாங்கர், இது இப்போ இங்க வந்து நம்ம கேபிள் இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டு டு இந்த எண்டு, இந்த ரெண்டு எண்டும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி ஓவர் இன்னும் 50 கிலோமீட்டர்ஸா இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ், ஸோ இங்க நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் போடுறோங்கிறது. ஸோ இங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கு பாருங்க, ஷேர்ட் மீடியமா இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் இங்க வந்து திக் ஷேர்டு மீடியமா இருக்கிறதுனால, ஸோ இவ்வளோ லென்த்துக்கும் இப்போ 50 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து 50 கிலோமீட்டர்ஸ்க்கு போறதும் நம்ம இந்த ஷேர்டு நெட்வொர்க்காகவே தான் இருக்கணும். இந்த ட்ராப் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேபிளை நம்ம லே பண்ணக்கூடாது. ட்ராப் லைன் கேபிள் வேற, இந்த ஷேர்டு மீடியம் இந்த பேக் போன் கேபிள் வேற. இது காஸ்ட் அதிகம். இந்த பேக் போன் கேபிள் இருக்கு இல்லையா, ஸோ இதோட காஸ்ட் அதிகம். ஸோ 50 கிலோமீட்டர்ஸ் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்க போகும்போது, ஸோ இதோட 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கும் இதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். ஹலோ, ஓகே சார். ஓகே சார். சார் இதுல டேப்ங்கிறது ஒரு டிவைஸா சார்? இங்க டேப்ங்கிறது தனி டிவைஸ் இல்ல, அது ஆக்சுவலா கனெக்டர் மாதிரி. எஸ் சார். ஹலோ, ஓகே சார். டேப் டிராப் லைன்லாம் இங்க வந்து கனெக்டர்ஸ். இந்த கனெக்ஷனுக்கு தேவைப்படுற ஒரு எக்யூப்மெண்ட் மேலே சொல்லலாம். இங்க நம்ம டிவைஸ் ஆக்சுவலா நம்ம இங்க டிவைஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதுல பாத்தீங்கன்னா நோட்ஸ்னு சொல்லுவோம், டிவைஸ்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இங்க சொல்றதெல்லாம் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம், நோட்ஸ்னு சொல்லுவோம், டிவைஸ்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஆக்சுவலா கம்யூனிகேட்டிங் டிவைஸ். ஸோ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பண்ணாது, அது எதுவுமே டேப்புங்கிறது எதுவுமே வராது. ஸோ டேப்புங்கிறது எதுவுமே டிசைட் பண்ணாது. சார் ஹலோ சார். சார் எஸ் சார், இது பஸ் டோபாலஜியில் வந்து ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்கல்ல சார், அதில் வந்து 50 கிலோமீட்டர் சொன்னீங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு ரிப்பீட்டர்ஸ் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார், இப்போ சொன்ன எக்ஸாம்பிளில்? ஆமா, அப்படி போனா அதிக தேவைப்படும். ஆனா நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல தான் ரிப்பீட்டர்ஸ் வந்து கனெக்டிவிட்டி டிவைசஸ் வந்து கம்மி. ஆமா, இந்த 5 ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்குள்ள ரிப்பீட்டர்ஸ், இங்க நமக்கு ரிப்பீட்டர்ஸ் அதுக்கு தேவைப்படாது. இது இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், ரியல் டைம்ல எக்ஸ்டெண்ட் பண்ணோம், இதே நெட்வொர்க்கை சேம் நெட்வொர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் ரியல் டைம்ல அப்படின்னா அப்போ நமக்கு மோர் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் தேவைப்படலாம். ஓகே சார். ஸோ அப்போ அங்க என்ன பண்ணுவோம்னா ஹைபிரிட் போவோம். அந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம ஹைபிரிட் போய்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் இந்த நெட்வொர்க்ல இருந்து பக்கத்துல நெட்வொர்க் இன்னொரு லேண்ட் 2, இது லேண்ட் 1ன்னு எடுத்துக்கலாம். லேண்ட் 2 பக்கத்துல இங்க ஒரு லேண்ட் 2 இருக்கு அப்படின்னா இந்த லேண்ட் 2க்கு நம்ம வேற காம்பினேஷன் ஆஃப் டோபாலஜி போவோம். லேண்ட் 2ல வேற இந்த லேண்ட் 1 லேண்ட் 2 கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் லேண்ட் 3, அந்த லேண்ட் 3யை கனெக்ட் பண்ணக்குள்ள இங்க வேற டோபாலஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி போறது மூலியமா இந்த ரிப்பீட்டர்ஸை கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அன்னெசரி ரிப்பீட்டர்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இதோட பேக்போன் நெட்வொர்க் பேக்போன் இந்த இதுக்கு லே பண்றதுக்கான காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
ஓகே சார். அந்த ரிப்பீட்டர்ஸ்னால நமக்கு வந்து டைம் டிலே ஜாஸ்தி ஆகும்ல சார்? அது இல்ல டிலே ஜாஸ்தி ஆகாது. ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா சிக்னலை வந்து ரீஜென்ரேட் பண்ணி சிக்னலை சென்ட் பண்ணும். ரிப்பீட்டர்ஸ்னால டிலே ஆகாது. ரிப்பீட்டர்ஸ் அது ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் ரிப்பீட்டர்ஸ் எதுக்குன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் வீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டிஸ்டன்ஸ்ல தான் ரிப்பீட்டர்ஸ் போடுவோம். எஸ் சார், எஸ் சார். ஸோ அப்போ ஓவர் லாங் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ரிப்பீட்டர்ஸ் போடுவோம். ஸோ அந்த இடத்துல லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னாவே கொஞ்சம் இது பெரிய பெரிய இதுக்கு பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பிகாஸ் சிக்னல்ஸ் இங்கே வந்து நம்ம இது பண்ணுற டேட்டாலாம் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆயிரும், பிட்ஸாக தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த நெட்ஒர்க்கை பொறுத்து இதுக்கப்புறம் ஆப்டிக்கல் யூஸ் பண்ணோம். இந்த கேபிள் இந்த இடத்துல ஆப்டிக்கல் மாற்றிட்டோம் அப்படின்னா அப்புறம் லைட்டோட ஸ்பீடு தான். ஓகே சார், ஓகே சார். சார் இந்த ரிப்பீட்டர் ஒரு நிமிஷம் சொல்றீங்களா சார்? சொல்லுங்க. ரிப்பீட்டர் சார். ரிப்பீட்டர் கொஞ்சம் புரியல சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக இங்கே ரிப்பீட்டர் இங்கே தேவையில்லை அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டர்ஸ் நம்ம தனியாகவே பார்ப்போம். ரிப்பீட்டர்ஸ் இந்த ஹப் இருக்கு இல்லைங்களா, சுவிச்சஸ், அது தனியாகவே அந்த டிவைஸில் பார்க்கக்குள்ள ரிப்பீட்டர்ஸான ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இன்னும் ஈஸியாக கிளியர் ஆகும். ஸோ இப்போதைக்கு இங்கே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ்ல ரிப்பீட்டர்ஸ் தேவையில்லைங்கிறத மட்டும் நம்ம அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். எஸ் சார். இங்கே ரொம்ப தூரம் போகக்குள்ள ரிப்பீட்டர்ஸ் அதிகம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி வேணா வச்சுக்கோங்க. ரிப்பீட்டர்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. அது நம்ம பின்னாடி பார்க்கக்குள்ள இன்னும் கிளியராக தெரியும். ஏன்னா நம்ம ஹப்பு இருக்கு இல்லையா, நம்ம இங்கே ஹப்பு ஒரு சென்ட்ரலைஸ் டிவைஸ் மட்டும் தான் சொன்னோம். இங்கே இந்த இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஹப்பு சுவிட்ச் அதை பற்றி இன்னும் நம்ம சொல்லக்குள்ள இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு. அது ஒரு கேட்டகரியில் வரும் பின்னாடி. ஹலோ. ஓகே சார். சரி. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். ரிங் டோபாலஜில ஃபால்ட் ஐசோலேஷன் இஸ் ஈஸின்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார்? ஃபால்ட் ஐசோலேஷன் ஆர் இப்போ டயக்னைஸ் பண்றதுனாலும் அது டிஃபிகல்ட்டா தானே சார் இருக்கும் ரிங்ல? ரிங் டோபாலஜில கேக்குறீங்களா? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா தானே சார் இருக்கும்? ரிங் டோபாலஜில பாத்தீங்கன்னா இங்க ஒரு நோடுக்கும் நடுவுல இங்கேயும் வந்து டெடிகேட்டட் லிங்க், ரெண்டுக்கும் நடுவுல டெடிகேட்டட் லிங்க் தான் நம்ம போடுறோம். ஆனா ஒன் பர்టిక్యులர் டைரக்ஷன்ல தானே சார் ஃப்ளோ ஆகும். சோ இப்ப வேற டிவைஸ்க்கு மாத்தும் போது எந்த லிங்க் கட் ஆயிருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதானே சார் ப்ராப்ளம் தானே? இப்போ வந்து ஃபால்ட் வந்து ஐசோலேஷன் வந்து இங்க ஈஸி தான். ஃபால்ட் ஐசோலேஷன் அது நீங்க டிஃபிகல்ட்டா இருக்கும்ங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு. இல்ல, ஃபால்ட் ஐசோலேஷன் ஈஸி தான், டிஃபிகல்ட் இல்லை. இங்க எப்படி அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இங்க இந்த இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5க்கும் 4க்கும் நடுவில் இருக்க நோடு இது இந்த லிங்க் கட் ஆயிருச்சு. இந்த நோட் 4க்கும் நோட் 5க்கு இருக்க லிங்க் கட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஓகேங்க சார். இப்போ நோட் 1 வந்து நோட் 4க்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும். அந்த டேட்டா போய் ரீச் ஆகுங்களா ஆகாதுங்களா? ஆகுங்க சார். ஆகும். இப்போ நோட் 1 வந்து நோட் 5க்கு ஒரு டேட்டா அனுப்பணும். ஆகாதுங்க சார். ஆகாது. அப்போ வந்து நோட் 5க்கு ஆகலை அப்படின்னு கூட எந்த லிங்க் இது ஆகுது, எந்த லிங்க் ப்ராப்ளமா இருக்குன்னு இதை ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் ஈஸி when compared to other topologies. இந்த இடத்துல ஃபால்ட் ஐசோலேஷன் ஈஸின்னு சொல்றது இந்த மூலமா ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஹலோ சார். சார் இதுல ரிப்பீட்டர் யூஸ் பண்ண முடியாது இல்ல சார்? எதுலம்மா? ரிங் டோபாலஜில. ரிப்பீட்டர்ங்கிறது இன்னொரு டாபிக்ல நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ சொல்றேன் நான் ரிப்பீட்டர்ஸ். இங்கேயும் கூட சார் இது ரிங் தேவைப்படுற இடத்துல ரிங் டோபாலஜிலையுமே ரியல் டைம்ல போகக்குள்ள இப்போ நோட் 1க்கும் நோடு 2க்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகுது. ரிங் டோபாலஜில நோட் 1க்கும் நோடு 2க்கும் இப்போ இந்த டோபாலஜியா இருந்தாலும் நோடு 1 நோடு 2 இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இது மட்டும் எனக்கு வந்து 50 கிலோமீட்டர், இந்த 2க்கும் 3க்கும் நடுவில் 10 கிலோமீட்டர் அப்படின்னா இப்போ 25 கிலோமீட்டர்ஸ்
எவ்ரி 25 கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு ரிப்பீட்டர் தேவை அப்படின்னா அந்த அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஸோ எவ்ரி 25 கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு ரிப்பீட்டர் போட்டாகணும். ஸோ அப்போ இங்கே மட்டும் ஒரு ரிப்பீட்டர் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். இது வந்து ஒரே லேண்ட்குள்ள நடக்குது. இப்போ இதுல நம்ம இந்த கேஸ்லாம் என்ன அசீவ் பண்ணிக்கிறோம்னா எல்லாம் ஒரே லேண்ட்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரே லேண்ட்குள்ள வித்தின் அ லேண்ட். இப்போ இந்த லேண்ட் 1 இது எல்லாம் சேர்த்து இந்த 5 லேண்ட் 1 அப்படின்னா ஒரே குட்டி நெட்வொர்க், ஒரு சின்ன நெட்வொர்க் வித்தின் அ பில்டிங். ஒரு பில்டிங்குள்ள இருக்குது அப்படின்னா அங்க ரிப்பீட்டர்ஸ் தேவைப்படாது. ஓகே சார். ஓகே. Any other doubts? Can we wind it up now? Sir. Okay, ma. Thanks. Thanks to all. Thank you.